ஆண்டவர் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். கைகளை உயர்த்தி ஒரு 10 டைம் சொல்லுவோம். கர்த்தர் எனக்காய் யுத்தம் பண்ணுவார். சத்தத்தை உயர்த்தி பொறாமையின் மனிதர்கள் மத்தியிலே எனக்காய் யுத்தம் பண்ணுவார். என் பிள்ளையினிடத்திலே எனக்கு யுத்தம் பண்ணுவார். நான் போகிற இடத்திலே எனக்கு நீங்க அறிக்கை செய்ய செய்ய அப்படியே நடக்கிறது. சத்துருவிடத்திலே இந்த மாதம் யுத்தம், கர்த்தருக்கும் சத்துருவுக்கும், பிசாசுக்கும் சத்துருவுக்கும். ஆண்டவரிடத்திலே மோதி பிசாசு ஜெயிக்க முடியாது. வருஷா வருஷமாய் வம்சா வம்சமாய் தொடருகிற சத்துருடைய பிடிகள் இந்த மாதத்திலே அற்று போக போகிறது. அவனுடைய செயல்கள் வல்லமை இழந்து போக போகிறது. ஓ, அவனுடைய எல்லா கரங்களும் இந்த மாதம் முறிக்க போகிறது. காரணம், இந்த மாதம் எனக்காக என் சத்துருவோடு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 400 வருடத்தினுடைய அந்த அடிமைத்தனம் இந்த ஒரு யுத்தத்திலே விடுதலை உண்டானால், இத்தனை வருடங்களும் தொடர்ந்து கொண்டு இருக்கிற யுத்தம் இந்த மாதம் முடிவிற்கு வரும். இந்த மாதம் முடிவிற்கு வரும். பல ஆண்டுகளாக நடக்கிற யுத்தத்திற்கு ஆமென் சொல்லி கரங்களை தட்டி இந்த மாதம் முடிவிற்கு வரும். இந்த மாதம் முடிவிற்கு வரும். பல வருடமான யுத்தம் இந்த மாதம் முடிவிற்கு வரப்போகிறது. என் மீட்பர் உயிரோடே இருக்கிறார். ஹல்லேலூயா. இது எல்லா ஆண்டவருடைய பிள்ளைகளும் விசுவாசிங்க. இது கர்த்தருடைய வார்த்தை. கண்டிப்பா அப்படியே நடக்கும். சில வருடமாய் தொடர்ந்து கொண்டிருக்கிற யுத்தம் எல்லாம் இந்த மாதம் முடிவிற்கு வரும். நீங்க ஜெபம் பண்ணும்போது ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எத்தனை வருஷமா நான் போராடிட்டு இருக்கிறேன், எத்தனை வருஷமா நான் யுத்தம் பண்ணிட்டு இருக்கிறேன். என் கணவனாரோட எத்தனை வருஷம் யுத்தம் பண்றது, பிள்ளையோட எத்தனை வருஷம் யுத்தம் பண்றது. ஆனா இந்த மாதம் நீங்க வாக்கு கொடுத்திருக்கிறீங்க, நான் யுத்தம் பண்ணுவேன்னு சொல்லி இருக்கிறீங்க. சந்திக்கிறது உங்க வேலை, யுத்தம் பண்ணுகிறது உங்க வேலை. உங்க வார்த்தையை நான் நம்புறேன்னு இந்த மாதம் முழுக்க ஜெபம் பண்ணுங்க. நான் நம்புறேன், கண்டிப்பாய் ஆண்டவருடைய வருகை தாமதிச்சா வருகிற மாதம் நீங்கள் வரும்போது சாட்சியோட தான் வருவீர்கள், சாட்சியோட தான் நிற்பீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறதை உங்கள் கண்கள் காணும். இஸ்ரவேல் ஜனங்களுடைய கண்கள் கண்டது போல நம் கண்கள் காணும். ஹல்லேலூயா. அவர் யுத்தத்திலே வல்லவர், ஈட்டியை முறிக்கிறவர். நான் நம்புறேன், இந்த திருச்சபை இன்றைக்கு இந்த இடத்துல இருக்கிறதற்கு காரணம் ஒன்னு நினைச்சுக்குங்க.